இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அடைமழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த குளிருக்கு இதமாக வந்து பச்சி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு வந்து ஜலிச்சிருக்கேங்க கடலை மாவு. இது ஒரு 1/2 கப்பு 1.5 கப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஜலிச்சிடலாம். இப்போ 1.5 கப்பு மாவுக்கு வந்து 2 ஸ்பூன் பச்சரிசி மாவுங்க. அதையும் ஜலிச்சிடலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கலருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது காரமாக இருக்குது மிளகாத்தூள். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. அளவில் 1 கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா கரைச்சிடலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1/2 கப் ஊற்றிக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இப்போ மிளகாய் பச்சி தான் செய்ய போகிறேன். அதில் வந்து நல்லா ஒட்டணும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இட்லி அளவு இருந்தால் போதுங்க. இது கரைச்சாச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ மிளகாய் தாங்க எடுத்துருக்கோம். மிளகாய் பச்சி தான் போட போகிறேன். இப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து கீறிட்டு மசாலா எப்படி செஞ்சு இதுக்குள்ளே வச்சு நம்ம பஜ்ஜி எப்படி சுடுறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மிளகாய் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இது மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி கீறிடுங்க. பொறுமையாக கீறிடுங்க. கீறிட்டு இந்த மாதிரி பாருங்கள், விதை இருக்குது பாருங்கள். இந்த விதையை வந்து நம்ம வந்து உடஞ்சிடாமல், மிளகாய் உடஞ்சிடாமல் பொறுமையாக எடுக்கணுங்க. இந்த மாதிரி நோண்டி விட்டுட்டிங்கன்னா இந்த விதையெல்லாம் வந்துடும். எவ்வளோ மிளகா விதை இருக்குதுங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்குலாம் வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு கூட இந்த விதையெல்லாம் போய் கிட்னியில் வந்து ஒட்டிக்கிறோம். இதெல்லாம் எடுத்துடணும் பாருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு உங்கள்கிட்ட எல்லாம் காமிச்சிடுங்க. விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க. எல்லாமே இந்த மாதிரி எடுத்துருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வைக்கிற சப்பிங் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு 150 கிராம் இருக்குங்க. இது 2ஆக கட் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். மொத்தத்தில் ஒரு 150 கிராம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 150, ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புதினா. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. உருளைக்கிழங்கு வந்து பிசைஞ்சாச்சுங்க. இப்போ அது கூட இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை. இப்போ இதுக்கு தேவையான, இதுக்கு வந்து நம்ம பச்சி மாவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்கணுங்க. இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அதாவது காரமாக இருக்கிறது. காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, ஒரு 3 சிட்டிகை மஞ்சத்தூள், சீரக பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரக பொடி. இது எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி மிளகாயை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்து சப்பிங் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த பச்சி சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் வச்சாச்சுங்க. கரெக்டாக அந்த மசாலா வந்து கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும். இப்போ வாங்க எண்ணெய் காஞ்சிக்கிட்டு பச்சி சுட போயிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. வாங்க நம்ம பஜ்ஜியை போட்டுக்கலாம். இது வேகட்டும். போட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்புங்க. அது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ திருப்புங்க. லைட்டாக கிளறிட்டிங்கன்னா போதும். சூப்பராக அது பாருங்க. நல்லா பந்து வந்தா வேகட்டும். எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். கொஞ்சம் இப்படி நல்லா எண்ணெய் கொஞ்சம் உள்ளேயே வடியை விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பச்சி வந்து சூடாக சுட்டு முடிச்சாச்சுங்க. அருமையாக வந்திருக்குது மிளகா பச்சி. இதே மாதிரி உள்ளே வைக்கிற சப்பிங் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.